ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குது என் வீட்டு வாழைச்செடி தான். இது செவ்வாழைக்கட்டை. இது என்னடா இது வாழைக்கட்டையை கொண்டு போய் நல்ல தாராளமான இடத்துல வைக்காமல் இந்த இடத்துல வச்சுருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இது நான் வைக்கவே இல்லைங்க இந்த இடத்துல. இது பாருங்க, இது பின்னாடி ஒரு பெரிய வாழை மரமாக இருந்துச்சு. ஒரு தடவை கொலை விட்டுச்சு. அதிலிருந்து வந்த அடி வாழை எடுத்து இந்த இடத்துல நட்டு வச்சுருந்தேன். ஆனால் ஒரு துளிர் வர தண்டு வர குரங்க வீணாக்குச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அதை அப்படியே கையால் அப்படியே பிடுங்கி கொண்டாந்து இந்த பக்கம் போட்டு ஒரு 5 நாள் 6 நாள் கழித்து பார்த்தாக்கா அந்த போட்ட கட்டை முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் இந்த வாழைக்கட்டை அப்படி இருக்குது. ஸோ இது நாங்கள் வச்சு பராமரித்து நோண்டி வச்ச கட்டை கிடையாது, தூக்கி போட்டது தான். ஸோ இதையுமே குரங்கு வீணாக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ முள் கொண்டாந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு இலையை வர விடாது. இந்த ரோஜா செடி முள் ப்ளஸ் எலுமிச்சை முள் எல்லாத்தையுமே கொண்டாந்து இதில் போட்டு வச்சு குரங்கு இந்த பக்கத்துக்குலேருந்து போகாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி அந்த பக்கத்துலேருந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுருக்குறோம். ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் வளர்ந்துருக்குது. இதனுடைய ஆயுசு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இனிமேல் போக பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.